வீடு கட்டுறது பெருசு இல்லைங்க. ஆனா எந்த ப்ராப்ளமும் இல்லாம கட்டுறது தான் பெருசு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்ற இந்த 7 டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், சாயில் டெஸ்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா சாயில் டெஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா சாயிலோட ஸ்ட்ரென்த் தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபவுண்டேஷனை டிசைன் பண்ண முடியும். செகண்ட், பட்ஜெட் பஃபர். கன்ஸ்ட்ரக்ஷன் பட்ஜெட்டை விட மினிமமா ஒரு 10 to 15% அமௌண்ட் பஃபர்லேயே வச்சுக்கோங்க. அப்பதான் அன்எக்ஸ்பெக்டடா வர எக்ஸ்பென்சஸ் வந்தாலும் ஒர்க் ஸ்டாப் ஆகாம இருக்கும். தேர்ட், வாஸ்து அண்ட் வென்டிலேஷன். பேசிக்கான வாஸ்து பார்க்கலாம், ஆனா நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வென்டிலேஷன் தான். ஃப்ரெஷ் ஏர் அண்ட் நேச்சுரல் லைட் இருந்தாதான் வீடு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஃபோர்த், ப்ராப்பர் டிராயிங். 2D பிளான் மட்டும் இல்லாம ஸ்ட்ரக்சரல், எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் டிராயிங்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கணும். அப்பதான் சைட்ல வர சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட அவாய்ட் பண்ண முடியும். ஃபிஃப்த், மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன். எந்த பிராண்ட் சிமெண்ட், ஸ்டீல், வயர், பைப் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ண போறீங்களோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கிளியரா இருக்கணும். ஏன்னா குவாலிட்டியான மெட்டீரியல் தான் ஒரு ஸ்ட்ராங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேஸ். சிக்ஸ்த், கான்ட்ராக்டர் அக்ரிமெண்ட். உங்க கான்ட்ராக்டரோட கண்டிப்பா ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட் போடுங்க. காஸ்ட், டைம்லைன், ஸ்கோப் ஆஃப் ஒர்க் இதெல்லாம் அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும் சைன் பண்ணுங்க. இதெல்லாம் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்ற பில்டரை மட்டும் கண்டிப்பா சூஸ் பண்ணிடாதீங்க. செவன்த், ஃபைனல் ஸ்டேஜ் வைஸ் இன்ஸ்பெக்ஷன். ஃபவுண்டேஷன், காலம், ரூஃப், பிரிக் ஒர்க்னு ஒவ்வொரு ஸ்டேஜையும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்க. ஸோ அப்பதான் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் ஏர்லியா ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்க இந்த 7 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்க ட்ரீம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்மூத்தாகவும் சேஃபாகவும் பட்ஜெட்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம எலிவேட் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.